தரை மட்டத்திலிருந்து 10 அடி உயரத்துல இந்த பண்ணைக்குட்டையை அமைச்சிருக்கோம். அடுக்குமாடி பண்ணைக்குட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதனுடைய நன்மை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த 2 ஏக்கர் நிலப்பரப்பும் எப்பவுமே ஈரப்பதமா வச்சுக்கிறோம். இங்க தண்ணியை நிறுத்தணும்னா. அடுக்குமாடி அபார்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அடுக்குமாடி பார்க்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி டபுள் டக்கர் பஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னங்க அடுக்குமாடி பண்ணைக்குட்டை? ஆமாங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா 10 அடி ஆழத்துல ஒரு பண்ணைக்குட்டை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 10 அடி உயரத்துல ஒரு பண்ணைக்குட்டை. எதுக்கு 10 அடி ஆழத்துல ஒரு பண்ணைக்குட்டை, அதுக்கு பக்கத்திலேயே 10 அடி உயரத்துல ஒரு பண்ணைக்குட்டை? ஏன்னா பக்கத்து நிலத்துக்காரவங்க மாசத்துக்கு 2 தண்ணி பாய்ச்சினாங்கன்னா நாம மாசத்துக்கு 1 தண்ணி பாய்ச்சினா போதும். இதுல இருக்கக்கூடிய இந்த தரைமட்டத்தில இருந்து 10 அடிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பண்ணைக்குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணீர் புவியீர்ப்பு விசையின் காரணமாக அப்படி கசிஞ்சு எல்லா இடங்களுக்கும் போகும். அப்ப இந்த 2 ஏக்கரையும் ஈரப்பதமாக வைப்பதற்கு இந்த அடுக்குமாடி பண்ணைக்குட்டை பயன்படுது. ஏன் நாம இதுக்கு பக்கத்திலேயே இந்த பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கோம்னா, இதனுடைய நீர்க்கசிவு இந்த பண்ணைக்குட்டையில் இருக்கக்கூடிய தண்ணீரை வற்ற விடாமல் பார்த்துக் கொள்ளும், அதிகமாக ஆவியாகாது. இப்படி அடுக்குமாடி பண்ணைக்குட்டையை உலகத்திலேயே முதன்முறையாக நான் தான் அமைச்சிருக்கேன். இதனுடைய பயன்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியாது, அடுத்த வருடம் தெரியும். என்னை தொடர்ந்து பின்தொடருங்கள். அடுத்த வருடம் இதனுடைய பயன்கள் கூடிய காணொளிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் லைவ்ல. அப்ப இந்த பண்ணைக்குட்டையோட தண்ணீர் வற்றவே வற்றாது. அவற்றை இந்த பண்ணைக்குட்டை பார்த்துக் கொள்ளும்.